ஒவ்வொரு வீடா வந்து மக்களோட போகும்போது வெளியே நின்று வந்து மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். நைட் அடிச்ச சரக்கு பெரிய காரணம் தான் தேடாதீங்க. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நைட் அடிச்ச சரக்கு சார் அது. ராத்திரி தூங்கும் போது கூட ஸ்டாலின், உதயசூரியன், ஸ்டாலின், உதயநிதி. விஜயோட புதுச்சேரி பிரச்சாரம் இன்னைக்கு ஒரு அலை கூட எப்பவுமே குறையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த மக்கள் வெள்ளம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்ததை பார்த்தோம். வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, கண்ணீர் வருது எனக்கு. கொஞ்சம் தொடச்சிக்கிட்டோமா கண்ணை? என்ன பண்ண முடியும்? பெரம்பூரில் ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சுருக்கான் சார். அப்படியே கூட்டத்தில் வந்து கண்ணீர் விடுற மாதிரி. யாருக்கு சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் சார், கூட்டத்தில் வந்து நீங்கள் புதுச்சேரியில விஜயோட அந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் பல தடவை என்ன பேசினாரு? பாடினாரு, பாட்டு பாடி வாக்கு சேகரிச்சாரு, அவ்வளவுதான். பாடினாரு, அவ்வளவுதான். அது தப்பா குத்து பாட்டு நினைக்கிறேன். இது உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா, அதான் உயிரை எடுக்க வரவான்னு தானே ஆயிடுச்சு. உங்க விஜய் நான் வரேன். மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட புதுச்சேரி பிரச்சாரம் இன்னைக்கு ஒரு அலை கூட எப்பவுமே குறையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த மக்கள் வெள்ளம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்ததை பார்த்தோம். வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, கண்ணீர் வருது எனக்கு. கொஞ்சம் தொடச்சிக்கிட்டோமா கண்ணை? என்ன பண்ண முடியும்? இல்லை, நீங்கள் சொல்லும்போது அப்படியே ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது, ரொம்ப கூட்டம் குறையாக இருக்குது, ரொம்ப கூறண்டா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க. அது மாதிரி சார் சந்தோஷப்படுது சார். கூட்டம் குறைனா இப்போ தெளிவாயிட்டு வராங்க. நம்மளுடைய ஊடக பணி மூலமாக பல இளைஞர்கள் தெளிவடைஞ்சிட்டு வராங்கன்றதை புரிஞ்சுங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து நான் அந்த கேள்வி எடுத்துடுவாங்கிறேன். ஏன்னா நீங்களும் அந்த அவர் சொன்ன நபர்ல ஒருத்தர் சரி இல்லையா? உங்களை முன்வைத்து தான் அந்த கேள்வியை கேட்டு. நாங்கள் 2 பேரும் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறோம்னு அவர் வாயில சொல்லியிருக்கிறதா ஒரு தலைமையிலிருந்து வர பேசக்கூடிய ஒரு தற்கொலை சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எங்க தலைவர் கோபமா இருக்கிறது 2 பேர் மேல, சாட்டை துரைமுருகன் மீதும் சேகுவாரா மீதும் ரொம்ப கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஊடகத்துல பேசி தலைப்பு வந்து வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா, நான் பேசணும் தான் வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா வந்து ஹிட்லருடைய நாஜி கட்சி, விஜயோடது காஜி கட்சின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதை வந்து தமிழில் வச்சுருந்தாங்க. நான் பேசணும் தான் தமிழில் வச்சுருந்தாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. நாங்கள் ஆபாசம்லாம் பேசவே இல்லை. என்ன ஆபாசமாக நடக்குதோ அங்கே டிவிக்கேல அதை தான் சொல்லியிருக்கேன். ஏன் பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லிடுறியா பாஜகவை? நான் கேட்குறேன். அதையும் நம்ம தானே சொன்னோம். கருநாகராஜ் கூட மாட்டிருக்காரு. அதான் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கருநாகராஜ் வந்து பார்த்தா கடவரம் மூண மாதிரி இருக்கிறாரு. இது பல செய்திகள், பல பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க. அந்த பெண்களே பல வைரல் வீடியோல. அதுதான் நான் சொல்றேன் சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு பாயிண்ட். அந்த பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் ரொம்ப, இப்போ பெண்கள் வந்து ஒரு போக பொருளாக வந்து பார்க்கறதுன்னு இருக்குது, அரசியல் கட்சியில் இருக்குது. அது நம்ம கடந்த காலத்தில் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்குறோம். பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்ச அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் கட்சி தொண்டர்கள் வந்து தலைவரை கற்பழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். டிவிகேல வந்து பல வந்து அந்த ரசிகைகள் அந்த தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். தலைவருக்கே கற்பு இல்லைன்னு ஊருக்கே தெரியும், சரிங்களா? ஆனால் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள். 26 வருஷமாக நான் காதலிக்கிறேன், நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போயிடுவோம். அப்படின்னா இது வந்து என்ன தெரியுது? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். வாக்களிக்கல்னா நாங்கள் வந்து குடும்பத்திலே விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு சொன்ன ஒரு பெண்ணு கூட இருக்கிறாங்க. நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி கட்சியை நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அதே அந்த மாதிரி கட்சி இல்லை, அதே தாவேக்கா சந்த அந்த கூட்டம் வந்து இப்போ இன்னைக்கு ட்ரோல் பண்ணுறது என்னன்னா, விஜய் அண்ணாவாக இருக்கலாம், ஆனால் விஜய் நம்பி அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்பாதீங்க சார், அவங்களாம் நம்பாதீங்க, மோசம் போவீங்க அப்படின்னு கோவம் ரொம்ப சொல்லிட்டேன். எனக்கு விஜய் ரொம்ப யோக்கியெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள்
பல நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூட்டுன்ற அமைப்புலாம் என்ன இருக்குது? நேற்று வரைக்கும் அவன் மாமா வேலை பார்த்துருக்கான். பெரம்பூரில் ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்பியிருக்கான், தெரியும்ல? பெரம்பூரில் ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கான் சார். அப்படியே கூட்டத்தில் வந்து கண்ணீர் விடுற மாதிரி. யாருக்கு சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் சார், கூட்டத்தில் வந்து நீங்கள் கூட்டத்தில் அது அவனை தான் கேட்கணும். புரியுதா? அவனை செட் பண்ணி அனுப்புறது தான் அவன் வேலையே. யாரு அதில் ஜெகதீஷ் பாட்டில் த்ரோ இருந்தது, அது மாதிரி இருக்கலாம். இப்போ அது ஒரு செட்டிங் சார், அது ஒரு வகையான செட்டிங். இது ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே செய்த மாதிரி வந்து ஒரு பழிய போகிறதுன்னு ஒன்று இருக்குது. எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே தானே இவன் சொல்கிறது. பாட்டில் வீசினது எவனோ இவன் கட்சிக்காரனே, ஆனால் உடனே டிஎம்கே கிட்ட போயிட்டான். புரியுங்களா சொல்கிறது? அடுத்த கட்டம் இங்கே வேணான்னு கேட்டால் ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்புகிறான். என்னென்னா ரொம்ப கூட்டம் இருக்கிற மாதிரியும் மாயக்கட்சி விழா மாதிரியும். நீங்கள் இது சேப்பாகத்தை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேப்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கூட ஒரு பெண் அப்படியே ரொம்ப மயங்கி விட மாதிரி இருக்கு. அது நல்லா தெரியும், அது பண்ணுறது நடிப்புன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரியான வந்து செட் பண்ணுற வேலை தான் அவனுங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்னமோ அப்படியே விஜய் வந்து அடுத்த நபரில் விஜயமும் சேர்த்தே தான் சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாதுகாப்பு கிடையாது. கொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கில் நீ வந்து நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணல. அதுக்குள்ளே நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகையை சொன்னால் அந்த நடிகையோட நீ ஜோடி போட்டு போகிறல்ல, அதுவே உன் பவுஸ் என்னன்னு தெரியுது. அப்போ அங்கே அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய் ஒர்த்து இல்லாத விஷயத்த பேசினேன். ஒர்த்து இல்லாத சார், ஒர்த்தோட விஷயம் தான் சார் இது. அவன் சொன்னது என்ன? அவர் சொல்லிட்டாரு சார், அதெல்லாம் ஒர்த்து இல்லாத விஷயமா கூட விட்டோம். நீ பண்ணது ஒர்த்தான விஷயமா நான் கேட்குறேன். சொல்லுங்க, நீ கூட்டு போனது ஏதாவது ஒர்த்து இருக்கா? நீங்கள் ஒர்த்துன்னு பேசுகிறீங்கல்ல, நீ ஜோடி போட்டுன்னு போனிய, அப்போ அது நம்ம பேசுவோம்ல, அது என்ன ஒர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒர்த்தா? அது மனைவி தாண்டா ஒர்த்து. சரிங்க சார். இன்னைக்கு அப்போ நான் சொல்கிறேன், காஜி கட்சின்னு சொன்னதுல தப்பு கிடையாது. விஜயோட நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன், விஜய் அவருடைய காதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து தேர் மாதிரி பாயட்டும். ஹிட்லருடைய கட்சி நாஜி கட்சினா விஜயோட கட்சி காஜி கட்சின்னு சொல்கிறேன் நான். அதில் ஒன்றும் கிடையாது. அப்போது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனும் சேகுவராவும் எங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. பெருமைடா அது, பெருமை அது. நாங்கள் மக்களை மாற்றுறோம். உண்மை புனித பணி. சாட்டை துறைமுருகனும் நானும் செய்யக்கூடிய பணி வந்து புனித பணி. தற்கொலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மேற்கூறிகளாக மாற்றுறோம். எது அப்படின்னா என்ன அர்த்தம்? இருட்டில் இருக்கிறவனை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு அர்த்தம். அவன் இருட்டில் இருக்கிறான். ஒரு ரசிகன் ஒரு சினிமா நடிகனை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் நாங்கள், இல்லையா? அதை தான் நீங்கள் வந்து அது வந்து பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் செய்கிறோம். அதை நீ கரெக்டாக நீ ஒன்று பண்ணு. நீ முதலமைச்சர் ஆகிட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான்ல இது எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணுன்னு. நீ முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு உத்தரவு போட்டு எங்களை தூக்கில் போட்டுரு சார். நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஆனால் விஜய் தாவேகா தலைவரும் திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்குறாரு. திமுகவும் ஓட்டு கேட்குறாங்க, விசிகாவும் ஓட்டு கேட்குறாங்க. காரணம் என்ன? ஏன் கேட்குறாங்க சொல்லு பார்க்கலாம். நன்றி விசுவாசம் தான். 2 காரணம் இருக்கு. நன்றி விசாரம் 2 காரணம் இருக்கு. ஏற்கனவே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்டில் வந்து பதிவாயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா உதயசூரியன், ஸ்டாலின், உதயநிதி. ராத்திரி தூங்கும் போது கூட ஸ்டாலின், உதயநிதி, உதயசூரியன், ஸ்டாலின், உதயநிதி, இப்படி மாற்றி 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 இதே மைண்டில் இருந்தால் இடையில் எடப்பாடி கொஞ்சம் நினைக்கணும், கூட்டணி கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் நினைக்கணும், பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை நினைக்கணும், இல்லை மோடியை நினைக்கணும், அமித்ஷாவை நினைக்கணும். இப்படி பல பேர் வச்சு நீங்கள் உங்கள் நினைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி, உதயசூரியன், ஸ்டாலின் இப்படி இருந்தால் அது அப்படி தான் வரும். அதை தாண்டி சரி ரைட் அதாவது சுயநினைவோடு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. சரக்கோட நினைக்கிறீங்க. இது எப்போ பாரு சரக்குன்னு சரக்குல 6 மணிக்கு மேலே சரக்குன்றது தெளிவாயிடுச்சு. சிபிஐ விசாரணை கூடும்போது சரக்கு பாட்டோட போகிறான் ஃப்ளைட்டில். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அதுக்கு ஏதாவது இது வரைக்கும் பதில் இருக்காமன்ட்டா நான் கேட்குறேன். என்ன நான் பேசுகிறான் அவன் என்ன பேசுகிறீங்களா நீங்கள்? சிபிஐ விசாரணைக்கு போகிறாங்க. அப்போவே நீ வந்து ஃப்ளைட்டில் போகும்போது ஒருத்தர் கத்திரிக்கோளோட போகிறான் காண்டம் கட் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தன் பாட்டிலோட போகிறான். நீங்கள் மேடையில் போய் என்ன செய்றீங்கன்னா குவார்டர் பாட்டில் அடித்தாக்கா அது யார் டிஎம்கே தான் அடிச்சிருப்பாங்கன்றீங்க. அப்போ ஃபுல் பாட்டில் தான் ஃபுல் பாட்டில் தாவேக்கா, குவார்டர் பாட்டில் டிஎம்கே அப்படி தானே ஆகுது. நீங்கள் ஃபுல் பாட்டிலோட மாட்டுறீங்க. பாப் பாட்டில் அதிமுக அப்படி கூட இருக்கலாம். அது அவங்க தானே சொல்லணும். பேச்சு சரியாக இருக்கணும் சார். நீங்கள் கரெக்டாக பேசணும். டேய் நீங்கள் கரெக்டாக பேசுடா. நீங்கள் இப்போ சொல்கிற உங்கள் தலைவனுடைய டைலாக் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிற பாருங்க, நாங்கள் செய்கிறது புனிதமான வேலை. இங்கே திமுகவுக்கு சொம்பு தூக்கலை, அண்ணா திமுகவுக்கு அண்டா தூக்கலை, யாருக்கும் எதுவும் பண்ணல. உங்களை வந்து பார்த்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் கேட்டால் சாட்டை துறைமுகம்னு நீங்கள் சொல்லலாம், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லலாம். நான் பொதுவாக நான் சொல்கிறேன், நமக்கு தனிப்பட்ட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வை ஒன்று இருக்குது, ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடியாலஜி இருக்குது.
இங்கே திராவிடம் தமிழ் தேசியம் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும், தேசிய கட்சிகள் வந்து ஆளக்கூடாதுன்றத ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோம். கடந்த காலத்தில் நான் வந்து திராவிட இயக்க தலைவர்களாக இருக்கட்டும், அது தமிழ் தேசியத்தை நேசித்த தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை தான் நம்ம செயல்படுத்த நினைக்கிறோம். அப்படியே நம்ம நடக்கிறோம். சாட்டை துறைமுகனுக்கு நாம் தமிழ் கட்சி மீது ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு அந்த கட்சியை சார்ந்து இருக்கலாம், அது மெம்பராக இருக்கலாம் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கலாம். நான் அது கூட கிடையாது. அப்போது நான் வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து டிவி கேதுன்னா முழுக்க ஒரு தற்கொலைகள் கிட்ட போய் இந்த நாடு போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து போராடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இங்கே உங்களை விமர்சனம் மட்டும் தான் நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நான் நிறுத்துறதுலாம் சான்ஸே கிடையாது. இன்னும் பேசிட்டு தான் இருப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எதிர்மறை விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, எதிர்த்து அரசுனா அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆளே கிடையாது. காரணம் அதை உங்கள் தலைவர் சொன்ன டயலாக் தான் சொல்லணும் உங்களுக்கு. இது நீங்கள் படித்த ஸ்கூலில் உங்கள் தலைவர் ஒன்றா ஹெட்மாஸ்டராக இருக்கலாம், ஆனால் அவன் படித்த ஸ்கூலில் நாங்கள் வந்து கரஸ்பாண்டன்ட். புரியுங்களா சொல்கிறது? ஆனால் அவங்க ஆணித்தனமாக சொல்கிறாங்களா சார், தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி தான், புதுச்சேரியில் நம்ம ஆட்சி வளரட்டும் சார். இது நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு மாய உலகத்தில் இருக்கிறானுங்க இவங்க எல்லாம் டெபாசிட் கூட வாங்க போகிறதில்ல. பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க கேட்டால், இல்லைங்க நான் கூட நேற்று ஒருத்தர் கேட்டேங்க, இன்றைக்கி ஒருத்தர் கேட்டேங்க. இங்கே முதல்ல அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு இருக்கிறதா நீங்கள் நினச்சா, வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்கிறதா நினச்சா கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் போலிங் பூத் வரைக்கும் கொண்டு வரணும்னு கேட்டால் அதுக்கான கட்சி கட்டமைப்பு இருக்கணும். வீட்டிலேயே இருந்தால் கூட நான் சொல்கிறேன். ஆனால் கிடையாது. உள்ளபடியே நீங்கள் வந்து ஒரு முழு வீச்சில் நீங்கள் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா, எப்போ வந்து விஜய் வந்து அரசியல் கட்சியை தொடங்கியிருக்குன்னா 2021 தொடங்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் தொடங்குறது 24 தொடங்குறீங்க. தொடங்கலாமா வேணாமா? ஏன்னா ஒரு நடிகை தொடங்குன்றா, ஒரு நடிகை வேணாங்கிறா. அங்கே மனைவி பிள்ளைகளை கேட்டு நீங்கள் ஆரம்பிச்சா கூட விஜயகாந்த் மனைவி பிள்ளைகளை கேட்டு கட்சி தொடங்கினார். கட்சியோட ரசிகர்களை கேட்டு தொடங்கினார். நீ அது ரசிகர்களோட நீ கேட்கவே இல்லை. ஏன்னா ரசிகர்களை பண்படுத்தவே இல்லை. உனக்கு என்ன ஒரு நடிகையோட ஒரு அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டால் உங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிகாரம் பெறணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? உடனே கட்சி 24 இன்ஸ்டன்ட் தொடங்கி 26 நீ ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற. அதுவும் 26 ஃபுல்லாக 26 மார்ச்லேயே நீ கட்சி தொடங்குது. ஏப்ரலில் எப்போ நீங்கள் வந்து கட்சி தொடங்கின? பிப்ரவரி 21 நீ தொடங்கியிருந்தாங்க சார். ஆளுமை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா சொல்கிறது? ஆளுமை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆளுமை இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கான அந்த ரசிகர்களெல்லாம் தொடரலாம் மாறினாங்களா? மாறல. ரசிகராகவே இருக்கிறான். இன்னும் காரில் நீச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கிறான், தரையில் நீச்சல் அடிக்கிறான். இது எங்கள் தலைவர் வராருன்ட்டு என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்போ சரி நாங்கள் ஆளுமை இருக்குல்ல, ஏன் செட் பண்ணுறீங்க? ஏன் இளநீர் தூக்கி வந்து கொடுங்க? டேய், இந்த படம் வந்து பார்த்தா பவன் கல்யாணுக்கு வந்து காமிச்ச படம் இது. ஏதோ சினிமாவா இது? பாலையா நடித்த படத்தை அப்படியே ஜனநாயகன் எடுத்துன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா பவன் கல்யாணம் காட்டியாச்சு. இந்த சினிமாலாம் இளநீர் கொண்டு வந்து கொடுக்கறது, தொண்டர்கள் கொடுக்கறது. ஏன் இங்கே நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்தாச்சு இல்லை? எம்ஜிஆர் காட்டாத படமா, கலைஞர் காட்டாத படமா, அடுத்தடுத்து தலைவர்கள் காட்டாத படமா, எவ்வளோ படம் பார்த்தாச்சு. மேயர் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா கூழ் குடித்தாங்க. இது தள்ளுவண்டி கடையில். தெரியுமா தெரியாது உங்களுக்கு? வெரி லேட்டஸ்ட் படம் அது. வெரி லேட்டஸ்ட் படம் அது. மேயர் பிரியா வந்து தள்ளுவண்டியில் வந்து கூழ் குடித்தாங்க. வேணுமா உங்களுக்கு அந்த காட்சி? உடனே என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூழ் குடிக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து மேயர் பிரியாவுக்கு ஓட்டு போட்டு சொல்லுவாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு காட்சி அரசு. இப்போ முதலமைச்சர் போய் டீ குடிச்சாருன்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன எல்லோரும் நீங்கள் எவ்வளோ ட்ரோல் பண்ணீங்க? அதே தான் இதுவும். இதனாலலாம் கிடையாது. இதெல்லாம் ஓல்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கிறீங்க இன்னும். இதெல்லாம் ஓல்டு பிக்சர்ஸ். இதெல்லாம் கேள்வியை கட்டி பிடிக்கிறது, வீட்டுக்குள்ளே போய் தண்ணி வாங்கி குடிச்சுன்னு சொல்கிறது, திடீர்னு வாகனத்தில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இந்த ஜெயலலிதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் போயிட்டு நலமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து காட்சி அரசு. இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன். இதெல்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டுருக்குது. இன்றைக்கி நீங்கள் பழைய படத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னும் எம்ஜிஆர் வந்து கழிவை கட்டி, எம்ஜிஆர் கட்டி பிடிச்ச கழிவே கிடையாது. எம்ஜிஆர் வந்து வேட்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மாதிரி தான் விஜய் போகணும்னு சொல்லுவீங்க போல்தான். புரியல. திருத்தணி வேட்பாளர், தாவேகா வேட்பாளர். நீங்கள் யாரை பேசியிருக்கிறோம்? நீங்கள் எந்த மென்டலை கொண்டு வந்து சேர்க்குறீங்க? அவனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன வார்த்தையை அனுபவிக்கிறான். அவன் செய்த பாவம் என்ன செஞ்சான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த திருத்தணி வேட்பாளர் இருக்கான்ல, யாரு? அந்த டிவிக்கில் வந்து சத்ய சாயா ஏதோ ஒரு சாய்க்கு அதான் அம்பேத்கர் சொல்லி இவர் கூட சொன்னார். ஆமாம், அம்பேத்கரை உலகத்துக்கு தெரிய வைப்பார். ஆமாம், அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அம்பேத்கர் யார்? எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய மேதையை போயிட்டு நீங்கள் எங்கள் தலைவர் சொன்ன பிறகு தான் இந்த உலகத்துக்கே அம்பேத்கர் தெரியும்னு சொல்கிறேன்னா உன்னை நாம் எப்படி இருக்குது நீங்கள் யோசிச்சு. அந்த பாவத்தை தான் அவன் அனுபவிக்கிறோம்.
இன்னைக்கு 234 கேண்டிடேட் யாருமே பேசவே இல்லை. அவன் ஒரு கூட்டத்தை ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு ஓட்டு கேட்டுருக்கான் எங்கேயோ ஒரு மூலையில். ஆனால் ஒரு வேட்பாளர் மட்டும் அனாதையா யாருமே இல்லாமல் பைத்தியம் போல கட்ட இல்லை சார், வரல. நீங்கள் அப்படி அவரை விமர்சிக்காதீங்க. 13 பேர் தான் கேட்குறாரு அவர். 11 13 தான். கரெக்டு. இந்த ஆள் வந்தால் போதும். கரெக்டு. சைக்கிள் எடுத்துட்டு வாங்க, பெரிய வண்டியெல்லாம் வேணாம், நான் வரேன், என்ன வீடியோ போட்டுக்கலாம், அதுலேயே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க சார். இது வந்து ஒரு நீங்க அது மாதிரி விஜய் நீங்க கேட்க சொல்றீங்க பாருங்க. 3 சராசரியா 3 லட்சம் பேரை சந்திக்கிறோம், புரியுங்களா? அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை சந்திச்சா போதாது, மீண்டும் மீண்டும் சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் நீங்கள் பதியணும். 3 லட்சம் பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போல் ஆகிறது 2 லட்சம் ஆகலாம்னு வச்சுங்க. அப்போ அந்த 2 லட்சம் கூட நீங்கள் வந்து வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 80,000 வாக்குகள் பெறணும். 80 இல்லை 90,000 வாக்குகள் பெறணும். அப்போ 80,000 பேரை நீங்கள் வந்து போய் சந்திக்கணும்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 1000 பேரை ஒரு 2 கிராமத்தில் போய் சந்திச்சேன்னா கதைக்காகாது. 4 இல்லை, புரியுதா சொல்கிறது? சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போனாலும் வேலைக்கு ஆகாது, பைக் எடுத்துகிட்டு போனாலும் வேலைக்கு ஆகாது இப்போலாம், புரியுதா சொல்ல காரில். ஸோ இந்த இடத்துல வந்து செலவு பண்ணுறதுக்கு அங்கே இல்லை, அதுதான் உண்மை. அப்போ அதை வந்து எனக்கு கேட்டால் தொண்டர்கள் செலவு பண்ணோன்னா ஏன் உன்னை செலவு பண்ணோம்? இப்போ விஜய்க்கு போனால் கூட செலவு பண்ணிடுவான் சார், உனக்கு எதுக்கு செலவு பண்ணோம்? அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாத நபர் எது திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சாய் வந்து அந்த சத்ய சாய் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, என்னன்னு அவர் அம்பேத்கர் சொல்லிட்டாரு தானே. அவர் சொன்னது விடுங்க, விஜய் அவருக்கு சீட்டு அந்த தொகுதியை கொடுக்கும்போது, அந்த தொகுதியை அவருக்கு ஒதுக்கி கொடுக்கும்போது, பா திருத்தணியே உண்டு தான், திருத்தணியில் கிட்டத்தட்ட உனக்கு 5500 சொந்தங்கள் இருக்கு, நீ 25 வருஷமா திருத்தணி காவடி தூக்கிட்டு இருக்க, அந்த காவடி தூக்குற சக்தி இன்னைக்கு திருத்தணி எம்எல்ஏவா ஆயிடுவேன் அப்படின்னு. 5000 பேர் என்ன கணக்கு? அவர் சொந்த பந்தம். யாரு சொந்த பந்தம்? அந்த சத்ய வேட்பாளர் சொந்த பந்தம் அப்படின்னு யார் சொன்னது? விஜய் சொல்லி கொடுத்தாரு. விஜய்க்கு யார் சொன்னது? சீட்டு வாங்கும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டியது யார் சொன்னது? எதுக்காக சொல்றேன்? அவர் தான் சொல்றாரு. நான் சொல்றேன் என்ன எதுக்கு தெரியுமா? இப்படி பல பேர் வந்து விஜய் காதுல பூ சுத்தி சீட்டு வாங்கிட்டான். 5 பேர் இல்லை இன்னைக்கு. 5000 சொந்தம் சொன்னீங்கல்ல, 5 பேர் இல்லை, 5 பேர் இல்லை சார். கேஸ்ட்டை வச்சு நீ திருத்தணியில் போய் நின்றுட்டா முதலாளர் நிற்க வச்சா முதலாளர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அதானே? முதலாளர்கள் திருத்தணியில் முதலியார்கள் அதிகம். அப்போ முதலியார் ஓட்டு வாங்கணும்னு சொன்னால் அங்கே ஒரு முதலியாரை நிற்க வைக்கணும். சாய்குமார் முதலியார், அவர் நிற்க வைங்க, முதலியாரெலாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ மாற்று கட்சியில் வேட்பாளர் யார் நிற்க வைப்பாங்க? அவங்களும் முதலியாரை நிற்க வைப்பாங்கல்ல. என்னடா உங்கள் கணக்கு? 5000 பேர் சொந்தக்காரங்க, 5 பேர் கூட இல்லை. இது சரி 5 பேர் வேணாம் சார், 4 பேர் எல்லாருக்கும் இருப்பாங்கல்ல சார் தூக்கிறதுக்கு. உண்மை தானே சார்? 4 பேர் தூக்கிறதுக்கு வருவானா இல்லையா சார்? கண்டிப்பா. கடைசிகள் 4 பேர் இல்லை அவனுக்கு. யாருக்கு இப்போ புரியுதுங்களா? அம்பேத்கர் அவன் சொன்னதுக்கு அவன் அனுபவிக்கிறான் பாருங்க. எங்க தலைவர் சொன்ன பிறகு தான் அம்பேத்கர் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும்னு சொன்னவன் சார். சரி, இவரு ஆதவ் சொன்ன அந்த இது எப்படி பாக்குறீங்க? இந்த சென்னையில் அந்த 16 சீட்ல 13 திமுக வெற்றி வரும். அதனால தான் நான் சொல்றேன். எதனாலன்னா நைட் அடிச்ச சரக்கு பெரிய காரணம் தான் தேடாதீங்க. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நைட்டு அடித்த சரக்கு சார் அது. நைட்டு சரக்கு அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து மேலே விட்டத்தை பார்த்து ஸ்டாலின் திமுக, உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன், இப்படி இல்லை 4 பக்கம் அப்படியே கேட்டான் திமுக உதயசூரியன் ஸ்டாலின் உதயநிதி, இதே பெனாத்திட்டு இருந்தீங்கன்னா பெனாத்தல் தான் இது. அப்போ என்ன வரும்? ஓட்டு கேட்கும்போது அந்த வார்த்தை தான் வரும். மனசு இப்போ புரியுதுங்களா? இவனுங்களே இந்த லட்சத்தில் இருக்கிறானுங்கன்னா ஏரியாவில் என்ன நடக்கும்? பரம்பரையாக ஓட்டு போட்டவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். நீங்களே இப்படி இருக்கிறீங்களடா, ஓட்டு போடுற இடத்துல அங்கே போன உடனே கை எங்கே போயிடும்? உதயசூரியன்கிட்ட போயிடும். ஓட்டு போன உடனே எங்கே போயிடும்? கை ரெட்டலைக்கு போயிடும். ஏன்னா பரம்பரையாக இப்படியே ஓட்டு போடுறேன். நீங்களே இன்னும் மாறாமல் இருக்கீங்கல்ல. தெளிவாக சிந்தித்து வாக்களிக்கிறதுனா அது ஒரே கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். மக்கள் தெளிவான சிந்தனையோட அங்கே சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்வைக்கு வரமாட்டார். ஆனால் அந்த சின்னம் வந்து விவசாய சின்னம் வந்து அதை குழப்பத்துக்கு சில வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே கரும்பு விவசாயியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் அந்த இடத்துல எந்த தொகுதியில் அந்த கட்சி போட்டியிடுதோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குழப்பம். ஆனாலும் கூட அந்த குழப்பத்தை எல்லாம் கடந்து
நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வந்து அந்த சின்னத்தை தேடி வாக்களிக்கிற இடத்துல இருக்காங்க. சின்னம் போயிட்டு ரீச் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த சின்னத்திலே சீமான் இருக்கிறாருன்றது வேற விஷயம். எது அந்த சின்னத்திலே சீமான் இருக்கிறாரு. ஆனால் மக்கள் தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறது கேட்டால் ஒரே கட்சி, அது நாம் தமிழர் மட்டும்தான். புதுச்சேரியில விஜயோட அந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் பல தரப்பட்ட என்ன பேசினாரு, பாடினாரு, பாட்டு பாடி வாக்கு சேகரிச்சாரு, அவ்வளவுதான், பாடினாரு, அவ்வளவுதான். அது டப்பாங்குத்து பாட்டு நினைக்கிறேன். இது அந்த கருமத்தெல்லாம் நம்ம பாடி வந்து இது பண்ண முடியாது, நம்ம தரத்தை தாழ்த்திக்க முடியாது. அது ஒரு பாட்டு கிடையாது, கருமம் அது, அவ்வளோதானே தவிர அதை வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சார உத்தியாது. நான் கேட்குறேன், அது பிரச்சார உத்தியாது, அது ஒரு பாட்டு. அது அப்படியே தத்துவ பாட்டு. அப்படியே எம்ஜிஆர் பாடின பாட்டு எடுத்துங்க சார், சினிமாவில் எவ்வளோ பாட்டு சார். எப்படி மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னன் என்று போற்றி புகழ வேண்டும். எப்படிப்பட்ட பாட்டு சார் இதெல்லாம்? என்ன ஒரு லைன் தான் திடீர்னு ஞாபகம் வந்து இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் எப்போ கேட்டது, இதையும் பிழையா பாடியிருக்கேன் பாருங்க. உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா, அதான் உயிரை எடுக்க வரவான்னு தானே ஆயிடுச்சு. உயிர் என்ன வரவானா, உயிரை எடுத்தாச்சு இல்லை. நான் சொன்ன பாடலுக்கு இதுக்கு எங்க சம்மதம்? உங்க விஜய் நான் வரேன், அதுதான் சார். அதை திருப்பி தான் நான் வரேன் வந்துட்டேன்னு சொல்லி தொலைக்கணும் நேரம். இது வந்துட்டல்ல, நான் வரேன் தான் சொல்லிக்கிறேன். எங்கே வர? இந்த 2 நாள் ரெஸ்ட்டு, இந்த பாண்டிச்சேரி முடிச்சாச்சு. எது வரும்போது சரக்கோட வந்து எது பாண்டிச்சேரி சரக்கோட போய் எல்லாம் வர முடியாது சார். தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கிடையாது சார். டிஜிபி நியமனம், கரூர் தமிழ்நாட்டில் டிஜிபி அதெல்லாம் கிடையாது சார். ஐஏஎஸ் மாற்றம், பாதுகாப்பு கொடுத்து அனுப்புவாங்க சார். நடந்திருக்கு சார் கடந்த காலத்தில். அதெல்லாம் சரக்கு ராஜமாதா கொரோனா பீரியட்ல ராஜமாதா எவ்வளோ செக்கிங் இருந்து, கொரோனா பீரியட்ல வந்து ராஜமாதா சரக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன் சார், யாரு விஜய் அங்கிருந்து சரக்கு வாங்கி வந்தா காவல்துறை பிடிச்சிடும் சார். சரி சார், பிடிச்சா சந்தோஷம். ஏர்போர்ட்ல பிடிக்கலையா? இப்போ புரியுதுங்களா? ஏர்போர்ட் பிடிச்சதுன்னா இந்த லோக்கல் போலீஸ் கிடையாது. இங்க பாண்டிச்சேரி போலீஸ் சொன்னா கூட பிடிச்சிடலாம். ஆனா இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டும் போது அங்கே செக் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்க, ஏன் செக் பண்ண முடியாது சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. என்னன்னு திமுக சதி நீங்க இது சரக்கு எடுத்து விடலங்க. திமுகவே அமைதியா இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்த உடனே டிஜிபி எல்லாம் நியமிச்சிருக்காங்க. என்ன சொன்னாலும் சரி சார். இப்போ நான் கேட்குறேன் ஒரு வார்த்தை, பாண்டிச்சேரி காவல்துறை வந்து சாவியை எடுக்கிற வண்டியிலேருந்து சாவி எடுக்கிற, அது ஒரு வண்டி தான் இல்லை, ஒரு போலீஸ்காரர் ஒரு 10 வண்டி சாவி எடுக்கிறாரு வண்டியிலேருந்து. பார்த்தீங்களா? இதை தமிழ்நாட்டை செய்ய முடியுமா சார்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்நேரம் தமிழ்நாட்டை செஞ்சுதான் என்ன சொல்லியிருப்பானுங்க? திமுகவின் சதி போதுமா? திமுகவின் காவல்துறை போதுமா? ஸ்டாலின் ஏவிய காவல்துறை போதுமா? இப்படிதான் வரும். இதுதான் இப்போ புரியுதுங்களா? இப்போ போலீஸ் கரெக்டாக இருக்கு, புரியுதா சொல்றது? போலீஸ் சந்தேகம், ஒரே போலீஸ் தான் சார், அங்கேயும் ஒரே போலீஸ் தான், எல்லா இடத்துலையும் போலீஸ் ஒன்று தான் சார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய இது என்னன்னா பலவீனம் ஆக்குறது. என்னன்னு கேட்டால் திமுக சதின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்டாலின் சாருன்னு குரல் எழுப்பிய விஜய் வந்து ஏன் அங்கே ரங்கசாமின்னு குரல் எழுப்பல? அவர் வந்து ஒருவேளை அங்கிளாக இருப்பார். இவரை நம்ம அங்கிள்னு சொல்லும் போது நம்ம சொல்லக்கூடாது சொல்லிட்டோம்ல. ஒருவேளை அவர் அங்கிளாக இருப்பார், ரங்கசாமி அங்கிளாக இருக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம்ல. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் நீ சொன்னீங்க. கடந்த முறை போய் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் சொன்னது தப்பாக கூட இருக்கு, நீ தப்பாக தானே சொன்னேன். ரேஷன் கடை இல்லைன்னு சொன்னேன். 15 வருஷமாக ரேஷன் கடையே இல்லைன்னு. ரேஷன் கடை இருக்குது, ஆனால் பொருள் இல்லை. நீ என்ன சொல்லணும்? ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேரளவுக்கு வச்சுருக்காங்க, அங்கே பொருளே இல்லைங்க, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பொருள் வந்துடும் நீங்கள் சொல்லிடணும். புரியுதா சொல்கிறது? ஆனால் நீ சொல்கிறது ரேஷன் கடையே இல்லைன்ட்ட. அது சூர்யா டைலாக் அது கேட்டது. இப்போ சார் என்னன்னா இருக்கட்டும் சார், நான் சொல்கிறது நீங்கள் இங்கே பாயிண்ட்டுக்கு வாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள். இப்போ இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க ரேஷன் கடையே இல்லைன்ட்டீங்க, ஆனால் விகடனில் என்ன சொல்கிறேன்னா என்னென்ன பொருட்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் பொருட்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் வந்து பாண்டிச்சேரியில் போய் ஒரு சரக்கு வாங்கிறதுக்கு போகிறார். இப்போ கடை இருக்குது, அது புஷியானந்த கடையை கூட இருக்கட்டுமே, சரிங்களா? ஏன்னா அப்படி தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஒயின் ஷாப்புன்னு தான் இருக்குது. இப்போ அங்கே போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சரக்கு வாங்குறீங்க. நீங்கள் கடை இருக்குது, நீங்கள் போய் கேட்கக்கூடிய அந்த எலைட் சரக்கு தான் நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் லோக்கல் சரக்கு சாப்பிட முடியும், பிராண்ட் ஐட்டம். அப்போ அங்கே பார்த்தா அந்த சார் அந்த பிராண்டு இல்லைன்னுவாங்க, சரிங்களா? இந்த பிராண்டு கேட்பீங்க, அதுவும் இல்லை சார். அப்போ இந்த பிராண்டு இல்லை, அதுவும் இல்லை. அப்போ நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? நாங்கள் எது கேட்டாலும் இல்லைன்றீங்க, கடை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கடை இருக்குது, நீங்கள் கேட்குற சரக்கு இல்லை, ஆனால் அதே வேறு பிராண்டு லோக்கல் பிராண்டு இருக்குது.
நீங்கள் கேட்குறது எலைட் பிராண்டு, அது இல்லை. அப்போ புதுச்சேரியில் சரக்கு கடை இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ உடனே நீங்கள் என்ன சொல்லுங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க இது பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு கடை கூட இல்லைங்க அப்படி நான் சொல்லுவீங்க. நீங்கள் கேட்ட சரக்கு இல்லை. அது மாதிரி தான் கோதுமை இல்லை, சர்க்கரை இல்லை, ஏதோ ஒரு 4 ஐட்டம் இல்லைன்றாங்கன்னா அதை தாண்டி வேறு ஐட்டம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரேஷன் கடை இருக்குது, ஆனால் கடையில் நீங்கள் கேட்குற அந்த பொருள் இல்லை. அப்போ நீங்கள் ஒன்றும் ரேஷன் கடையே இல்லைன்றீங்க. அதனால் வந்து இதுதான் கரெக்டான உதாரணம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இருக்கிற பொருளை வாங்கிக்கணும். நீங்கள் வேணான்னீங்கன்னா உங்கள் விருப்பம். ஓகே, நீ என்ன சொல்லிட்ட, ரேஷன் கடையே இல்லைன்ட்ட. புஷியாக அந்த கடாத்தலை இருக்கிறான்ல, அவனா சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் சொல்லலை, ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவன் உன்னை சுற்றி இருக்கிறான். அவன் இது உன் காலை சுற்றி வந்துட்டு இருக்கிறான். புரியுதா சொல்லுது? அவன் ரேஷன் கடை பற்றி வீட்டில் தொடர்பு இருந்தால் தானே தெரியும். அம்மா ரேஷனில் பொருளாக வாங்கினேம்மான்னு கேட்க போகிறான் நம்மள மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கேட்போம். இங்கே விஜய் வீட்டில் ஒரு ரேஷன் கொடுத்துட்றாங்க. சரி சார், நீங்கள் ரேஷன் கார்டு மாற்றிட்டோம். ரேஷன் கார்டு எல்லாம் அங்கே இருக்குது, வெறும் ஆதார் கார்டு தான் மாற்றிருக்கான். யார் அந்த கடாத்தலையா? யார் குஷியாக இருந்தால் சொல்கிறேன். வெறும் ஆதார் கார்டு மட்டும் தான் மாற்றினான். ரேஷன் கார்டு எல்லாம் அந்த அட்ரஸில் தான் இருக்குது இன்னும். அதுவே வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் சார் அந்த வேட்புமனுவே. நான் கேட்குறேன், டி நகர்னா அவ்வளோ நான் இழிச்சவங்களா மக்கள்? இவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. இவன் பாண்டிச்சேரிக்காரன். இது பாண்டிச்சேரிக்காரன், அதனால் ஓட்டே கிடையாது அவனுக்கு. டெபாசிட் காலியாக, இவனுக்கு எல்லாம் டெபாசிட் காலி ஆகிறது. நம்ம உட்காந்து இதே இடத்துல உட்காந்து பேசுவோம் பாருங்கள். பார்ப்போம் சார், இன்னும் சில நாட்கள் தான். உங்கள் நேரம் நன்றி. நன்றி சார்.